ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், நல்லவர், அவர் சிறந்தவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது. ஆகவே இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவனை சார்ந்து நீங்கள் வாழும்பொழுது அவர் யாருக்கும் செய்யாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். அதை தமிழ் எப்படி சொல்லலாம்னா, பழக பழக பாலும் புளிக்கும், கிட்ட இருந்தால் முட்டப்பகை. என்ன அர்த்தம் என்றால், ஒரு காரியம் நமக்கு பரிச்சயமாய்விட்டால் நாம் அதில் சௌகரியமாய்விடுவோம் என்ற அர்த்தம். கவனத்தில் கொள்ள வேண்டியவைகளை கவனப்படுத்தாமல் விட்டுவிடுவோம். உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு சில நேரங்களில் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, பரிச்சயமில்லாத காரியங்களை உங்க வாழ்க்கையில் நேரிடுவதற்கு அவர் அனுமதி தருவார். God allows unfamiliar things to happen in your life so that he can change your focus. He can grab your attention. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தெளிவற்ற சூழ்நிலைகள், தெளிவற்ற காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்ப்போம். எதற்காக என்றால், ஒரு தெளிவை உங்க வாழ்க்கையில தரும்படியாக. இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துல நீங்க என்ன காண மாட்டீங்க, அப்புறம் கொஞ்ச காலத்தில் என்ன நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு இதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்ச காலத்தில் இயேசு மரித்து விட்டார். மரித்ததுக்கு அப்புறம் சீஷர்கள் எல்லாம் கவலைப்பட்டு அடுத்தது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தார்கள். ஒரு தெளிவில்லாமல் இருந்தாங்க. ஆனால் இயேசு முன்னாடியே சொல்லியிருந்தார், நான் மரித்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் மேலே அவங்களுக்கு கவனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இயேசு சொன்ன மாதிரியே 3 நாளில் உயிரோடு எழுந்தார். அதற்கப்புறம் சீஷர்கள் இயேசுவை காண முடிந்தது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 500க்கும் மேல திருஷ்டாங்கத்தினால் இயேசு உயிரோடு எழுந்ததை நிரூபித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் சீஷர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அவங்க என்ன செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார்கள். எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் உயிர்த்தெழுதலை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை தான் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில தெளிவற்ற காரியங்களை நாம் பார்ப்போம். அன்ஃபெமிலியர் திங்ஸை நம்ம பார்ப்போம். பரிச்சயமில்லாத காரியங்களை பார்ப்போம். எதற்காகவென்றால், நம்முடைய கவனத்தை ஆண்டவர் எதற்கு நேராக திருப்ப வேண்டுமோ அதற்கு நேராக திருப்பும்படியாக. ஆக்சுவலா நம்ம எதன் மேல நோக்கத்தை செலுத்தணும், நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளும்படியாக சில காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில அன்ஃபெமிலியர் திங்ஸ், பழக்கமில்லாத காரியங்கள், பரிச்சயமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். சில டைம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டான, அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுடைய கவனத்தை இன்னும் ஷார்பன் பண்ணுகிறார், இன்னும் ஃபோக்கஸ் அதிகப்படுத்துகிறார். உங்களுடைய கவனத்தை சரியான இடத்துல திருப்பும்படிக்கு அவர் உங்களை பயிற்றுவிக்கிறார் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நாளாக கூட இருக்கலாம், இல்லை நேற்றைக்கு அப்படி இருந்திருக்கலாம், நாளைக்கு அப்படி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். தெளிவற்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தெளிவை கொண்டு வருகிறது. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். பரிச்சயமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கவனத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் எதன் மேல செலுத்த வேண்டுமோ அதன் மேல செலுத்துவதற்கு தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அவர் உங்க கூடவே இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாத நாளா இருக்கும்.